Hi, hello everyone. This is your Deepan from Amirtha Institute. Welcome you all. Actually, இந்த வீடியோ சீரீஸ்ல நோ யுவர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். இதுல பார்ட் தேர்ட் வீடியோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியும் எடுத்து அதுல லாஸ்ட் இயர் 2019ல என்ன ஸ்டேட் ரேங்க்குக்கு அவங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத எடுத்து சேம் ரேங்க்குக்கு இந்த இயர் 2020ல என்ன ஸ்கோர் வருது. ஸோ தட் கேன் பி த நீட் ஸ்கோர் இல்லையா. ஸோ அந்த ஸ்கோரை வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணி இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சூஸிங்கை வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம தருமபுரி மெடிக்கல் காலேஜ் பார்ப்போம். ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நோ சீட்ஸ், எந்த சீட்ஸுமே ஃபில்அப் ஆகலை. ஆக்சுவலாக என்னென்னா லோயர் லெவல் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு நம்ம ஒரு செட்டை வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஓசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு 900 சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த 900 சீட்ஸில் எல்லாருமே இருப்பாங்க. பிசி இருப்பாங்க, பிசி முஸ்லீம்ஸ், எஸ்சி எஸ்டி எம்பிசி எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஓசியினுடைய மார்க்கை வச்சு எடுத்தால் ஒரு செட்டு காலேஜ் கிடைக்கும். ஆனால் பிசி கம்யூனிட்டி அப்படிங்கிறத வச்சு எடுக்கும் போது அந்த ரிசர்வேஷன் மூலமாக அவங்களுக்கு ஹையர் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எஃப்சிக்கு வேற வழியே கிடையாது. எஃப்சி அந்த பர்டிகுலர் ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது இல்லையா, வரிசையாக சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த எஃப்சியோட சீட்டு அந்த பர்டிகுலர் 900 சீட்ஸில் எத்தனை சீட்ஸ் இருக்கோ அது முடிஞ்ச பிறகு மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க வந்து பிசி அண்ட் அவங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி சீட்ஸ் புக் பண்ணும்போது அந்த சீட்ஸ் வந்து அப்படியே தேங்கியிருக்கும். அந்த சீட்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கு பிசிக்கு எஸ்சி எஸ்டின்னு இந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ லோயர் லெவல் ஆஃப் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓசி சீட்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்கும், ஃபில் பண்ணாமல். அதனால தான் உங்களுக்கு இங்கே வேக்கண்ட்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1671th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது வந்து ஓவரால் ஸ்டேட் ரேங்க், நாட் கம்யூனிட்டி ரேங்க். அப்போ இந்த வருஷம் சேம் 2020ல இந்த சேம் ரேங்க் எவ்வளோ மார்க் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 575. ஸோ திஸ் இஸ் த கட் ஆஃப் தருமபுரி காலேஜுக்கு பிசிக்கு. அதே மாதிரி பிசிஎம்க்கு எவ்வளோன்னு பார்ப்போம். 2665th ரேங்காக இருக்கணும். 549 வந்து கட் ஆஃப். ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2707th ரேங்க்கு, 549 வந்து கட் ஆஃப். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 7368. திஸ் இஸ் ஓவரால் ஸ்டேட் ரேங்க். அது கரஸ்பாண்டிங்கான மார்க் 462. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 11,752 ரேங்க்கு, 390. ஸோ 12,896th ரேங்க்கு, 370. விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் சேம். ஸோ இங்கேயும் வந்து சீட்ஸ் வந்து ஒன்றும் ஓசியில் இது இல்லை. பிசி பார்த்தீங்கன்னா 1839th ரேங்க்கு கிடைச்சிருக்கு. கரஸ்பாண்டிங்காக 2020 பொறுத்த வரைக்கும் 570 மார்க்ஸ் வந்து வேணும் உங்களுக்கு. ஸோ 570 அல்லது அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கும் பட்சத்தில் விழுப்புரம் காலேஜை உங்களோட சாய்ஸஸில் நீங்கள் வைக்கலாம். பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 2329th ரேங்க் வேணும். ஸோ லாஸ்ட் இயர் அது வரைக்கும் ஃபில்அப் ஆயிருக்கு. 557 இந்த வருஷம் கட் ஆஃப். ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2805th ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. கரஸ்பாண்டிங்காக இந்த வருஷம் வந்து எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கு, திஸ் இஸ் ஓவரால் ஸ்டேட் ரேங்க் 546. அண்ட் 6916th ரேங்க்கு எஸ்சிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் மார்க்கை நீங்களே பார்த்துங்க. எஸ்சிஏக்கு வந்து 13,236th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் மார்க். அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 12,719th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. மார்க் பார்த்தீங்கன்னா 373. ஸோ இதுதான் வந்து விழுப்புரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி மெடிக்கல் காலேஜ். ஸோ ஓசி இங்கேயும் வந்து கிடையாது. லோயர் மெடிக்கல் காலேஜஸ் லோயர் லெவலில் எந்த ஓசி சீட்டுமே இருக்காது. பிகாஸ் அந்த சீட்டை என்ன பண்ணிட்டோம், பிசி முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணிட்டாங்க. 1510 ரேங்க், 1510 ரேங்காக இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர். 581 மார்க்ஸ் வந்து இப்போ நீங்கள் கரண்ட் இயரில் இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ் திஸ் தேனி மெடிக்கல் காலேஜ். பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 1905th ரேங்காக இருக்கணும். அதுக்குள்ளார இருந்தால் யூ கேன் கெட் த சான்ஸ் டு கெட் சீட். 569 வந்து இந்த இயரோட கட் ஆஃப் மார்க். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 3067th ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா யூ கேன் கெட்
மார்க் வந்து 540. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 8084th ரேங்க்குள்ளே இருக்கணும், மார்க் வந்து 450. அண்ட் 12450th ரேங்க்குள்ளே இருக்கணும் எஸ்சியை பொறுத்த வரைக்கும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 15299. ஸோ கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ திருவாரூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் சேம், ஊசியை பொறுத்த வரைக்கும் நோ. அண்ட் பிசி 2120th ரேங்க்கு, மார்க்கை நீங்கள் இங்கே பார்த்துங்க, கட் ஆஃப் மார்க்கு. இது 2020ல் இந்த 2120th ரேங்க்ல என்ன மார்க் இருக்கும்னா 562. ஸோ அந்த மாதிரி தான். பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 2703 அந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். கரஸ்பாண்டிங் மார்க் நீங்கள் இங்கே பாருங்கள், கட் ஆஃப் ஸ்கோரை 3475th ரேங்க் வரைக்கும் எம்பிசியில் பாசிபிள் இந்த திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு. ஸோ 532 ஸ்கோர் வந்து உங்களுக்கு இருக்கணும், நீட் ஸ்கோர். 8450 ஃபர்ஸ்ட் ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ரேங்க்கில், ஓவரால் ஸ்டேட் ரேங்க்கில் எஸ்சியில் பாசிபிள். ஸோ 445 வந்து அதனுடைய ஸ்கோரு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 13623 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 15371 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயரோட இது. கரஸ்பாண்டிங் கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃபை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் சேம், ஓசியில் ஒன்றும் இல்லை. பிசியை பொறுத்த வரைக்கும் 2097th ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. மார்க் பார்த்தீங்கன்னா 563. 2555 அந்த ரேங்க் வரைக்கும் பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் இந்த வருஷமும். 552 ஸ்கோர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கு மேலே. ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 3744 ரேங்க், அந்த ரேங்க்கு வந்து குள்ளே இருக்கீங்க அப்படின்னா எம்பிசியில் இந்த வருஷமும் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் 527. 8528 அந்த ரேங்க்கில் இருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சிமிலர்லி இந்த வருஷமும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 444. அண்ட் எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 13650 செகண்ட் ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்டிக்கு 16520 செகண்ட் ரேங்க். ஸோ இந்த மாதிரி ரேங்க் வந்து ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் வருதோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு இன்னும் நிறைய சீட்ஸ் வருது அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ரேங்க் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகி கூட கிடைக்கும், இன்க்ரீஸ் ஆன ரேங்க் கூட சீட் கிடைக்கும். இப்போ திருவண்ணாமலை காலேஜ் பார்த்துருவோம். ஸோ ஓசி நோ. பிசியை பொறுத்த வரைக்கும் 1933 ரேங்க்குக்கு என்ன கரஸ்பாண்டிங் 2020ல் மார்க் இருக்கணும்னா 568. ஸோ இது எல்லாமே என்னென்னா இந்த 2020ல் கட் ஆஃப் மார்க் இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிக்கு என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மார்க் மேலே இருந்தீங்கன்னா யூ ஹேவ் த சான்ஸ், கிரேட்டர் சான்ஸ் டு கெட் த சீட். 2937th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு பிசி முஸ்லீம்ஸில். எம்பிசிக்கு வந்து 3139 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 7429th ரேங்க் வரைக்கும். இது எல்லாமே ஓவரால் ஸ்டேட் ரேங்க், நாட் த கம்யூனிட்டி ரேங்க். 12344th ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு அண்ட் எஸ்சிஏல. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 14934. இப்போ நீங்கள் இங்கே அதுக்கான கரஸ்பாண்டிங் 2020 மார்க் வந்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க லிஸ்ட்டு. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ், ஸோ இதுதான் லாஸ்ட்டு. சிவகங்கை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஓசி நோ சீட்ஸ். பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2237th ரேங்க் ஓவரால் ரேங்க் ஸ்டேட் ரேங்க் இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் த சீட். ஸோ 559 மார்க் வேணும். அடுத்தது வந்து முஸ்லீம்ஸ், பிசி முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் 2675th ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் நீட் ஸ்கோர் வந்து 549. 3771th ரேங்க் வரைக்கும் எம்பிசியில் கிடச்சிருக்கு. எஸ்சியில் 8538th ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சிஏல 13739 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 16775 வரைக்கும் எஸ்டியில் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், என்னன்னா ப்ரீவியஸ் இயரில் கிடைச்சது மாதிரி இந்த வருஷம் வந்து கிடைக்குமானா கொஞ்சம் சான்ஸ் வந்து கம்மி. ஏன்னா 169 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் 7.5க்கு கொடுத்ததுனால இப்போ இந்த ரேங்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மார்க் வந்து கூட வேணும், 562 அந்த ரேஞ்ச், 560 அந்த ரேஞ்ச் வந்து வேணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் 23 கவர்மெண்ட் காலேஜஸையும் 3 பார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ நீங்கள் பார்ட் 2 பார்க்கல, பார்ட் 1 பார்க்கலைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்குங்க. ஸோ அங்கே நான் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் சீரீஸில் ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாக்கு சீட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். See you in next video. Thank you.